சேர்மாதேவி மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாவட்ட பொருளாளர் சிவராஜ் அவர்களே, இன்றைய தினத்தில் இந்த சேர்மாதேவி மண்ணிலே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மிக வலுவான முறையிலே தமிழகத்திலே அங்காங்கே மூளை முடுக்கலாம் நடைபெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயத்தமான புள்ளியாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். இதை நான் எதுக்கு சொல்கிறேன் என்றால், பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் டைனமிக் லீடர் ஆம்ஸ்ட்ராங் என்பது இன்னைக்கு இந்த கலைஞர்கள் ஒரு ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்திருக்கிறார்கள். கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் தமிழகத்தில் மட்டுமில்லாமல் இந்தியா முழுக்கும் பல லட்சம் ஆம்ஸ்ட்ராங்கை உருவாக்கி இருக்கிறார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருக்கவர்கள் அனைவருமே ஆம்ஸ்ட்ராங்கால் ஈர்க்கப்பட்டவர்கள், ஆம்ஸ்ட்ராங்காக உயிர் கொடுத்தவர்கள். அது மட்டுமில்லாமல் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், டைனமிக் லீடர் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்குக்கு பின்னால் இந்த வழக்கு என்பது ஒரு புதிதாக ஒவ்வொரு நாளுக்கும் மாறாக உருவாகி கொண்டிருக்கிறது. அதாவது இன்னைக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதாவுக்கும் ஒரு சமோசப்பூர்வமாக தமிழகத்திலே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உருவெடுத்து வந்தார்கள். அந்த அடிப்படையில் இவரை நாமல் சும்மா விட்டால் இந்த தமிழகம் மட்டுமல்ல, இந்த இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக உருவாவார். இவர் இந்தியாவிலே ஒரு பௌத்த பிக்குகளாக இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு வலுவான சக்தியாக இன்னைக்கு உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற இந்த ஐயப்பாட்டினுடைய காரணமாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சியும் பாரதிய ஜனதாவும் கூட்டாக சேர்ந்து இந்த சதி வேலையை அரங்கேற்றி இருக்கிறார்கள். இதை பகுஜன் சமாஜ் கட்சி இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம். உண்மை குற்றவாளிகளை நாங்கள் கண்டுபிடிக்க வரைக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தொண்டர்கள் நாங்கள் லேசாக விட மாட்டோம் என்பது மிக எச்சரிக்கையாக இந்த தருணத்தில் கூட கடமைப்பட்டு இருக்கிறேன். மிக விரைவில் உண்மை குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றவிட்டால் தமிழகம் எங்கும் எங்களுடைய தேசிய தலைவர் பெகன்குமாரி மாயாவதி அவர்கள் பொறுத்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்களும் நாங்கள் பொறுத்திருக்கிறோம். நாங்கள் கொதித்து இருந்தால் தமிழகம் மட்டுமில்லை இந்தியாவை தாக்கப்படுகிறது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.